விரைவில் வேட்பாளர்களை அறிவிப்போம். சார், நாமினேஷன் முடியவே இன்னும் 5 நாள் தான் இருக்கு. நடந்து கொண்டிருக்கும் பாராளுமன்ற தேர்தலின் 5வது கட்டத்திற்கான வாக்குப்பதிவு மே 20ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதற்கான நாமினேஷன் தொடங்கியுள்ள நிலையில் மே 3ஆம் தேதியோடு வேட்புமனு தாக்கல் நிறைவடையுது. இந்த 5ஆம் கட்ட தேர்தலில் தான் உத்தரப்பிரதேசத்தின் ரபேலி தொகுதியும் அமேதி தொகுதியும் வருது. அமேதி தொகுதியில் தோற்று போய் விடுவோம் என்று பயந்து கடந்த முறை வயநாட்டிலும் சேர்த்து போட்டியிட்டிருந்தார் ராகுல். இந்த முறையும் அமேதி தோல்வி உறுதி என்பதால் அங்கு போட்டியிடலாமா வேண்டாமா என்ற குழப்பம் இன்று வரை அவருக்கு இருக்கத்தான் செய்யுது. அதோடு பரவாயில்ல, பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வடேராவும் ராகுல் காந்தியை தூக்கிவிட்டு தன்னை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்ற தனது மறைமுக ஆசையை வெளிப்படுத்தி இருக்கிறார். மறுபக்கம் இன்னொரு காங்கிரசின் பாரம்பரிய தொகுதியான ரபேலியில் பிரியங்கா காந்தி களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அட, எவ்வளவு நாள் தான் எதிர்பார்த்து கொண்டே இருப்பது? 5 நாள்ல வேட்புமனு தாக்கல் நிறைவடைய போகும் இந்த சமயத்திலாவது அவங்க போட்டியிடுறாங்களா இல்லையா என்று சொல்லுங்கள் என்று பத்திரிகையாளர்கள் கேட்டதற்கு, அடடே ஆச்சரியக்குறி என்பது போல ஒரு பதில் அளித்திருக்கிறார் மல்லிகார்ஜுன கார்கே. விரைவில் வேட்பாளர்களை அறிவிக்க போறாங்களாம். நல்லா அறிவிச்சாங்க போங்க. இனிமே நீங்க அறிவிச்சு நாமினேஷன் பண்ணி நீங்க பிரசாரம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிடும். இனிமே ராகுல் காந்தி போட்டியிடுவாரா, பிரியங்கா காந்தி போட்டியிடுவாரா என்றெல்லாம் கேள்விகள் கேட்கக்கூடாது. குறைந்தபட்சம் காங்கிரஸ் அங்கே போட்டியிடுகிற ஐடியாவில் இருக்கிறதா இல்லையா என்று தான் கேள்வி கேட்கணும் போல. இன்னும் பழைய ராஜ பரம்பரை நினைப்பில் தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி அப்படியே டைரக்டா வேட்பாளரை களம் இறக்கி விடலாம் என்று நினைக்கிறாங்களோ என்னவோ. அது சரி, ஜெயிக்க போற கட்சிக்கு வேணா 1008 கவலை இருக்கலாம். தோக்குற கட்சி தொகுதியை பற்றி என்ன கவலை? இந்த முறை உத்தரப்பிரதேசத்தில் 80க்கு 80 என்று கிளீன் ஸ்வீப் செய்து வரலாற்று வெற்றியை நிகழ்த்த போகிறது பாஜக.